நபிவழி பேரர்கள் நம்முடைய உயிரினும் மேலான செய்தி சுகதாக்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவும் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களின் புனித நினைவாக மஜ்லிஸ் கமீமி வழங்கும் உருஸ் மஜ்லிஸ் நிகழ்வில் பேரன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்வை முன்னின்று நடத்தும் ஜனாப் எஸ்எம் சீனி முகமது தலைவர் மதரசத்துல் ஃபஹீமியா, நிகழ்வை திறந்து வைக்கும் ஆன்மீக பாடலுடன் முகமது ஆசிப் செயலாளர் மதரத்துல் ஃபஹீமியா மற்றும் முக்கிய விருந்தினராக என் அஜ்மல் கான் தலைவர் ஜாமியா மஸ்ஜித் மூலிப்பூண்டி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் பஷீர் அஹமது காதிர் ரப்பானி, ஒலி முகமது சிராஜுத்தீன், அப்துல் சலாம், முகமது இப்ராஹிம், பக்தாத் முஹியுத்தீன், ஷா முஹியுத்தீன் காதிரி மற்றும் ஜாமியா யூ ஃபெர்னன்ஸ் காஜா மொய்தீன், எம்பி ஹசன், எம் ஜாபிர் ஹுசைன், எஸ் ஷாவுல் பாஷா, கே முகமது யூசுப், ஏஆர் அமானுல்லா ஆகியோரின் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. வரவேற்பு உரையாக எஸ் அசீல் முகமது என்சிஏ அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh. Sayyidina Muhammadin wa ala sayyidina Muhammadin barik wa sallim alayhi. Amin. மஜ்லிஸே ஃபஹீமியா சார்பில் நடத்தப்படக்கூடிய சையது ஷுஹதா இமாம் ஹசன் மற்றும் இமாம் ஹுசைன் தஸ்தகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களின் புனித நினைவாக இந்த மஜ்லிஸ் நடத்தப்படுகிறது. இம்மஜ்லிஸை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்எம் சீனி முகமது தலைவர் மதரசத்துல் ஃபஹீமியா அவர்களையும், துவக்க ஆத்ம கீதம் பாடிய முகமது ஆசிப் மதரசத்துல் ஃபஹீமியா செயலாளர் அவர்களையும், முதன்மை விருந்தினராக வரவேற்கக்கூடிய என் அஜ்மல் கான் ஜாமியா மஸ்ஜித் தலைவர் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்கும் டாக்டர் பி பஷீர் முகமது காதிர் ரப்பானி அவர்களையும், கேபி ஒலி முகமது செயலாளர் ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும், சிராஜுத்தீன் பொருளாளர் ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும், எஸ்ஏ அப்துல் சலாம் அவர்களையும், ஹாஜி பிஏ முகமது இப்ராஹிம் அவர்களையும், எம்எஸ் பக்தாத் மொஹியுத்தீன் அவர்களையும், எம்எஸ் ஷா மொஹியுத்தீன் காதிரி அவர்களையும், ஜாமியா யூத் ஃபெடரேஷன் சார்பில் வருகை தரவிருக்கும் பிஎன்கே காஜா மொஹியுத்தீன், எம்பி ஹசன், எம் ஜாகிர் ஹுசைன், எஸ் ஷாருக் பாஷா, கே முகமது யூசுப், ஏஆர் அமானுல்லா அவர்களையும், துவக்க உரையாற்றவிருக்கும் மௌலவி ஆஃபீஸ் ஜே சயீது முகமது ஃபஹீமி உலூமி கான்காரி ஃபஹீமியா பூமிக்குண்டியின் நிறுவனர் அவர்களையும், முக்கிய உரையாற்றவிருக்கும் மௌலவி அல் ஹாஃபிஸ் ஐ அக்பர் அலி சமதானி காதிரி சூஃபி இமாம் செங்குன்றம் சௌரியா மஸ்ஜித் இமாம் ஆகிய அவர்களையும், நிகழ்வு குழுவில் உள்ள பி சம்சுதீன் பக்கீர், எம் நூர் முகமது, ஜே அப்துல் கஃபூர், எஸ்ஏ முகமது மன்சூர், கே இ சையத் இப்ராஹிம், கே ரஹமத்துல்லா, எம்ஏஎம் காலேஷா முகமது அவர்களையும், இறுதியாக துவாவாக இருக்கக்கூடிய மௌலவி எஸ் சையத் ரஹமத்துல்லாஹி சஹாஃபி அவர்களையும், இந்த நிகழ்வை அருமையான முறையில் தொகுத்து வழங்கிக்கொண்டிருக்கக்கூடிய என் மொஹியுத்தீன் கரீமுல்லா அவர்களையும் மஜ்லிஸே காங்கா சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும்சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவர் பேரன்புக்குரிய மௌலவி ஹாஃபிஸ் ஜே சையது முகமது ஃபஹீமி உலூமி அவர்கள் தொடக்க உரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும்சலாம். அல்லாஹ்வின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தால் ஹசன் ஹுசைன் தஸ்தகீர் கர்பலா ரலியல்லாஹு அன்ஹு துஆ பரக்கத்தால் நம்முடைய சத்குருடைய துஆ பரக்கத்தால் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்து நம்முடைய நல்ல வகையான ஆட்டங்கள் தேட்டங்கள் வராதவர்களுக்கு அல்லாஹ் அத்துணையும் அல்லாஹ் நிறைவேற்றி வழங்க. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் எங்கே விட்டு செல்கிறேன் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்ற வார்த்தை
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒன்று குர்ஆன், மற்றொன்று எனது குடும்பம், எனது குடும்பம், எனது குடும்பம். இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த காலத்திலும் நீங்க வழி தவறவே மாட்டீர்கள். அது உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கபரு மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு இணங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நமக்கு உலக வாழ்க்கைக்கும் கபருக்கும் மறுமைக்கும் நமக்கு தேவை. நம்ம ஸலவாத்து சொல்லும் போது என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. நபியுடைய குடும்பத்தை சேர்க்கிறோம். இந்த நபியினுடைய குடும்பத்தை சேர்க்கிற பரக்கத்துலதான் எல்லா சஹாபாக்களுக்கும் பெரிய உயர்ந்த மர்த்தபா கிடைத்த காரணமே எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த மர்த்தபா சஹாபா குடும்பங்களுக்கு கொடுத்தான். நம்முடைய மூதாதைகள் முன்னோர்கள் 700 ஆண்டுகள் இந்த இஸ்லாமிய ஒரு இந்தியா ஆண்டார்களுக்கு வரலாறு சொல்லி காட்டுது. அவங்க வரலாறு பாருங்க. எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசித்தார்கள், குடும்பத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தில் ஆட்சி அதிகார பொறுப்பை அவர்களுக்கும் தந்தான், அவங்களுக்கு சந்ததிகளுக்கும் தந்தான். எப்பொழுது நம்ம சமுதாயம் ரசூலுடைய குடும்பத்தை ஒதுக்குச்சோ அதிலிருந்து வந்த படா கஷ்டம், துன்பங்கள், பிரச்சனைகள், அதிலிருந்து நம்ம மீள வேண்டும் என்கின்ற காரணத்தால் இது போன்ற பரிசை வைத்திருக்க நோக்கம் என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த அழைப்பு நான் கொடுத்த மாத்திரத்தில் நம்முடைய சங்கைக்குரிய ஜாமியா பள்ளிவாசல் தலைவர், கோவிலுக்கு கமிட்டியுடைய தலைவர், கௌதுல்லாத முஹியத்தின் மதரசாவுடைய தலைவர், நீங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து சொன்னாங்க. அதே போல